ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இப்போது இதை கேட்டுக்கிட்டு இருக்க நீ நிச்சயமாக அதிர்ஷ்டசாலி பிள்ளைதான். நீண்ட நாட்களாக தடைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு காரியம், நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கி ஏமாற்றமடைஞ்ச அந்த விஷயம் இப்போது வெற்றிகரமாக நடக்கப் போகுது. அது நல்லபடியாக நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளையும் இப்போதே நான் உன் கண்கள்ல காட்ட போறேன். இனி உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு புத்துணர்வு உண்டாகும். உன்னுடைய அடுத்த திட்டங்கள், எந்தவித திட்டங்களை நீ எப்படி திட்டம் போட்டு வைத்திருக்கிறாய், எப்படி நடக்க வேண்டும் என ஆசைப்பட்டியோ அது எல்லாத்தையுமே நீ திட்டமிட்டபடியே, நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு நான் நிறைவேற்றி தரப்போறேன். உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட வசந்தம் இருக்கணும், எப்படிப்பட்ட வசதி இருக்கணும், எப்படிப்பட்ட சந்தோஷம் இருக்கணும், உன் வாழ்க்கையை எப்படி இனிமையாக வாழணும்னு எதிர்பார்த்தியோ அப்படி எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் படிப்படியான வளர்ச்சியின்படி நானே உனக்கு கொடுக்க போறேன். நேர்மறையான எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது இன்னும் எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடந்தே தீருமென் செல்லமே. நான் ஏற்கனவே உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்து அனுபவத்தையும் கொடுத்துட்டேன். இனிமே யார் உன்னை எந்த தூரத்துல விலக்கி வைக்கிறாங்களோ அதே தூரத்தில் நீயும் சந்தோஷமாக வாழ கத்துக்கோ. ஏன்னா உனக்கு அன்பையும் பாசத்தையும் மதிப்பையும் மரியாதையும் கொடுப்பவர்களுக்கு நீயும் அதை பல மடங்காக திருப்பி கொடுக்கலாம். ஆனா உன் மேல மதிப்பில்லாம உன்னை பாசமா பார்த்துக்காதவங்கள நீயும் தூரத்திலேயே வச்சுக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையில இன்னும் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. அதன் மீது கவனம் செலுத்த வேண்டுமே தவிர தேவையில்லாத விஷயங்களை தேடி போகாதே. உன்னுடைய வாழ்க்கையில நீ திட்டமிட்டு தான் எல்லா காரியங்களையும் வெற்றிகரமா முடிக்க போற. அதனால இனிமே நீ திட்டமிட்டபடி எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன்ற நம்பிக்கையோட முதல் அடியை எடுத்து வையேன் செல்லமே. வாழ்க்கையில எப்போதுமே முதல் கட்டத்திற்கு போவதுதான் முக்கியமான விஷயம். முதலடியை தைரியமா எடுத்து வச்சிட்டினா அதுக்கு பிறகு மலமலன்னு நீ அடுத்தடுத்த படிகளை ஏறி வெற்றியையும் தொட்டு விடலாம். வாழ்க்கையில வெற்றி படிகளை ஏற நினைக்கும் போது பாதியிலேயே பல பிரச்சனைகள் வந்தாலும் நீ கொஞ்சம் தைரியமா துணிஞ்சு போராடினா வெற்றியை நான் உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி நீ வெற்றி காண வேண்டுமானால் அதற்கு நிதானம் மிகவும் அவசியம் என் தங்கமே. ஒரு பெரிய மலையில ஏறி மலையின் உச்சிக்கு போகணும்னா ஒரே மூச்சா வேக வேகமா ஏறிவிட முடியாது தானே. ஆனா படிப்படியாக முன்னேறினா நிச்சயமா வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவது போல அந்த மலையின் உச்சத்தையும் நீ தொட்டு விடுவாய். கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வேலைகளையும் செஞ்சு அணு அணுவா சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராகு. நேற்றை விட இன்று ஒரு அடியாவது முன்னேறி இருக்கிறாயா என்று பார். நேத்து வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட இன்னைக்கு உன் வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் அதிகமா வரும்படி நான் உனக்கான வெற்றியை தருவேன். உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும்னா நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் மிகவும் அவசியம். அது உன்கிட்ட இருக்கு. இனிமே எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லபடியா நடக்கும். உன் வாழ்க்கை மாறுவதை கவனி என் செல்லமே. நீ நம்பிக்கையோட என்னை நோக்கி பிரார்த்தனை செய்கிறாய் தானே. அதனாலதான் இப்போதே நான் உனக்கு உத்தரவிட்டுட்டேன். நிச்சயமா மாபெரும் அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் வந்து சேர்ந்தே தீரும். இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையை விட இனி மகிழ்ச்சியாக இருக்க போற. உன் வாழ்க்கையில வசந்தம் வீசப்போகுது. நடந்ததும் இப்போ நடந்துகிட்டு இருக்கதும் எல்லாமே இந்த வராகி அம்மாவின் செயல்தான். இனி நடக்கப் போவது எல்லாவற்றையும் என் அருளால் உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் உனக்கு நடத்தி தர்றேன். தேவையில்லாமல் மனக்கலக்கம் கொள்ளாதே என் தங்கமே. நடந்ததையும் நடக்கப் போவதையும் நினைச்சு கவலைப்படாம நான் காட்டும் வழியெல்லாம் உனக்கு துணையாக நானே வருவேன் என நம்பி பயணம் செய்ய ஆரம்பி. ஒவ்வொரு நாளும் நீ புதிதாய் பிறக்கிறாய் என நினைச்சு செயல்பட்டாலே போதும். ஒவ்வொரு நாளும் நீ புத்துணர்ச்சியோடு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் உனக்கு மன மகிழ்ச்சியையே கொடுக்கும். ஒவ்வொரு நாளையும் உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய நாளாக நான் அமைச்சு தர்றேன். நீ தர்மத்தின் வழியில நேர்மையாக பணம் சம்பாதிக்கணும். நல்வழியில அதை செலவு செய்யணும். அமைதியாக அனாவசியமாக போகாமல் அமைதியாக அவசியமான விஷயங்களுக்காக மட்டும் செலவு செஞ்சினா உன் வாழ்க்கையும் மிகவும் அமைதியாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த வராகியம்மா என்கிட்ட வந்து கேளு. நான் அதை தான் எதிர்பார்க்கிறேன் என் செல்லமே. நீ என்கிட்ட வந்து எதை கேட்டாலும் அதை உனக்கு செஞ்சு தர தயாராக நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில மாற்றங்கள் வருவதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். நீ சந்தோஷமா இருக்க போற. நீ என்னை பார்க்கும் இந்த நொடியிலேயே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போகும். கூடிய சீக்கிரமே மகிழ்ச்சியான நல்ல சம்பவம் ஒன்றும் நடக்கும். எனக்கு முன்னால், என் கண் முன்னால் நீ வருத்தப்படுவதை பார்த்துக்கிட்டு இருக்க நானு இனிமேலும் இதை விட்டு வைக்க மாட்டேன். நீ என்னிடம் தீர்வு கேட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் நானே தீர்ப்பை கொடுக்க போகிறேன் என் செல்லமே.
என்னை நம்பு. உன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். என்னை முழுவதுமாக நம்பிய உனக்கு நான் உன்னோடு உன்னை சுற்றியே இருக்கிறேங்கிறத அடிக்கடி நொடிக்கு நொடி உணர்த்திக்கிட்டே இருக்க போறேன். இதுநாள் வரையிலும் பல கசப்பான சம்பவங்களை நீ பார்த்துட்ட. பல கசப்பான அனுபவங்களையும் நீ பெற்றுவிட்டாய். இனிமேல் பல சந்தோஷமான இனிப்பான மகிழ்ச்சிகரமான நல்ல நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்கும். உன் எண்ணத்தில் இருக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்களோடு நீ இணைந்து செயல்பட்டாலே போதும். எல்லா கசப்பான கஷ்டங்களை தரக்கூடிய அனுபவங்களையும் மறந்துட்டு நேர்மறையாக நன்மைகள் நடக்கும் என நம்பிக்கையோடு வாழ பழகு. உன் சிந்தனைகளும் எப்போதும் நேர்மறையாக இருக்கட்டும். உன் இல்லத்தில் மகிழ்ச்சி தவழும்படி உனக்கான விஷயங்களை நான் நடத்தி தரேன். தந்தை இல்லாமல் ஒரு குழந்தை எவ்வளவு தவிக்குமோ அதே போல இந்த உலகில் எப்படி நான் வாழ போறேன் நீ துடிச்சு தவிச்சதையெல்லாம் நான் பார்த்துட்டேன். ஒரு தாய் இல்லாமல் நீ வாழக்கூடிய அந்த கஷ்டத்தையும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். இந்த வராகியம்மா நான் உன் கூடவே இருப்பேன். நீ எங்க போனாலும் உனக்கு நிழலாக நானும் வருவேன். உன்னுடைய அடுத்தடுத்து என்ன செய்ய போறன்ற திட்டங்களுக்கெல்லாம் நான் உனக்கு உதவி செய்வேன் என் செல்லமே. நீ பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கும் நானே அடுத்து நீ பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக அமைஞ்சு உனக்கான வெற்றியை தரும்படியும் உனக்கு துணையா இருப்பேன். எந்த முடிவெடுத்தாலும் நீ தைரியமாக இரு. ஏன்னா உன் வாழ்க்கையில உனக்கு துணையா நான் வரப்போறேன் தானே. உன்னுடைய இல்வாழ்க்கையில் நீ தொலைத்த நிம்மதியை உனக்கு பல மடங்காக்கி தருவேன். ஊரே உன்னுடைய குடும்பத்தை பார்த்து வியக்கும் வண்ணம் மாற்றுகிறேன். கலங்காதே. உன் வாழ்க்கையில உண்மையான முன்னுதாரணமாய் நீ வாழ போற. ஆமீன் செல்லவே. ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நீ ஒரு முன்மாதிரியா எடுத்துக்காட்டாக அவர்கள் கண் முன்னால் உன் வாழ்க்கையை ஜெயிச்சு நீ வாழ்றத நான் எல்லாருக்கும் உணர்த்த தான் போறேன். நீண்ட நாட்களாகவே தடப்பட்டுக்கிட்டு இருந்த காரியம் எல்லாம் இப்போது நல்லபடியா நடக்க போகுது. நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாய் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளையும் நான் உனக்கு காட்டுறேன். உன் வாழ்க்கை இனி புத்துணர்வாய் புது மகிழ்ச்சியாய் மாறப்போகுது. உன்னுடைய அடுத்த திட்டங்களுக்கெல்லாம் நீ திட்டமிட்டபடி உனக்கான வாழ்க்கையில் வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் நான் கொடுக்க போறேன். நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலான்னு எனக்கு தெரியும். அதனால நடந்ததை நினைச்சு வருத்தப்படக்கூடிய கஷ்டம் இனி உனக்கு கிடைக்காது. நீ நல்ல பெயரோடு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்நாளையே வாழப்போகிறாய் என் செல்லமே. தினமும் என்னை நினைச்சுக்கிட்டு இருக்க உன்னுடைய தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு தினமும் எனக்கு நீ நன்றி சொல்லும்படி உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்த போறேன். நீ இனிமேல் ஒருபோதும் அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் மிக உயர்வாக மதிப்பாக சிறப்புடையதாக உன் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்க போறேன். இனிமே உன் வாழ்க்கையில கல்வியாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி அதில் உனக்கு நல்ல தேர்ச்சியும் மாற்றமும் முன்னேற்றமும் அமைய போகுது. தடைபட்ட திருமணங்களும் தள்ளிப்போன திருமணங்களும் இனி நல்லபடியாக நடக்கும். செல்வ நிலை பெருகி கடன் சுமைகள் எல்லாம் தீர்ந்து போய் கஷ்டமான நிலைமை மாறி இஷ்டமான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் என் செல்லமே. உனக்கான நேரம் வந்து விட்டதல்லவா. இனி யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம். இனி எல்லாமே தானாக உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலமெல்லாம் பொற்காலமாக இருக்க போகுது. நீ ஒரே ஒரு நிமிஷம் உள்ளம் புருகி கண்ணீரை விட்டு ஆமா வராகி தாயே நீங்க பார்த்துக்கோங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். உன் மனசுல இருக்கிற பிரச்சனைகளும் குழப்பங்களும் எல்லாமே தீர்ந்து போய் அனைத்தையும் நான் சரி செய்வேன் என் தங்கமே. கீழே புதைச்சு வச்ச விதைக்கே ஒரு எதிர்காலம் இருக்கும்போது வெட்டுன மரமே மீண்டும் முளைச்சு வரும்போது வெறும் தோல்விகளை பார்த்தா நீ சோர்ந்து போவது. எதை கண்டும் சோர்ந்து போகாதே. கஷ்டம் கவலை பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையை நான் ஜெயிக்க வைக்கிறேன். இனி உன் வாழ்க்கை அழகானதாக அர்த்தமுள்ளதானதாக சூப்பராக மாறப்போகுது.